அதனால் இப்போ டைம் பீரியட் வந்து கல்யாணத்துக்குரிய பிராப்தம் தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கூட வாழ்க்கையில் திருப்தியே இல்லை, பல கஷ்டங்களாக இருக்கிறது, ஒரு நட்பு கூட என் கூட வந்து ஒரு லாங் டைமில் இருந்ததே இல்லை. ஸோ அந்த வீடெல்லாம் வந்து இப்போ விற்கக்கூடிய பிராப்தங்கள் பொதுவாகவே ஏற்படும். ரெண்டாவது, வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கும். ரெண்டாவது, யார்கிட்ட ஃபோனில் பேசினாலும் கவனமாக பேசணும். ராகுங்கிறது ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இது குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க. அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு, தனுஷிற்கு, கும்பத்தின் மேல் விழுகிறது. பொதுவாகவே குரு அப்படின்னாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது, இல்லை அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா. சொல்லுங்கம்மா சார். குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அதாவது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உண்மையாகவே ஒரு பொன்னான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். ஏன்னா குரு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுவாருங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ராசி அதிபதி குரு தான் அவருக்கு. அதனால் வந்து இந்த டைம் பீரியடில் போய் மிதுனத்தில் உட்காந்துருக்காருன்னா பல பேருக்கு திருமணங்கள் நிச்சயார்த்தம் ஆல்ரெடி ஆயிருக்கும் பல பேருக்கு. அதனால் இப்போ டைம் பீரியட் வந்து கல்யாணத்துக்குரிய பிராப்தம் தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி யாரெல்லாம் வந்து அதாவது வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கூட பணத்தை பார்க்கல, கொஞ்சம் கூட வந்து ப்ரமோஷனையே பார்க்கல, கொஞ்சம் கூட வாழ்க்கையில் திருப்தியே இல்லை, பல கஷ்டங்களாக இருக்கிறது, ஒரு நட்பு கூட என் கூட வந்து ஒரு லாங் டைமில் இருந்ததே இல்லை, யாராக இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃபிஷாக அவ்வளோ அளவுக்கு, அதாவது தனக்கு மட்டுமே என்று இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு ஒரு கற்பனையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு பொன்னான நற்செய்தின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமாக குரு பார்வை மிதுனத்திலேருந்து துலாத்தின் மேலே படுகிறது. லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால பெண்களுக்கு அதிர்ஷ்டம். சுக்கிரனுங்கிறது பெண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாபங்கள் நிறைய கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும். நிறைய பேருக்கு வீடு வாங்கிய ஜம்முன்னு அவங்க ஒய்ஃப் பேரில், அவங்க கணவன் பேரில் வந்து வீடு கட்டக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் ஏற்படும். ப்ரமோஷன் ஏற்பட்டு ஆன் சைட்டில் கிளம்பி ஜம்முன்னு போய் வாஷிங்டன் டிசியில் போய் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம். இந்த மாதிரி பல விதங்களில் அவங்களுக்கு லாபங்களை கொடுக்கறது. 2ஆம் இடத்துல ராகு வந்து உட்காரப்படுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம். தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் 3ஆம் இடத்துல ராகு வந்து உட்காந்துருக்காரு. ஸோ ராகு வந்து 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஐயோ அப்போ பயமானு கேட்டால் கிடையாது, குரு பார்வை இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். நிறைய பேருக்கு சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஒரு வீடு விற்க முடியாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பல வருஷமாக அது வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் சும்மா போட்டிருப்பாங்க, இவங்க எங்கேயோ வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வீடெல்லாம் வந்து இப்போ விற்கக்கூடிய பிராப்தங்கள் பொதுவாகவே ஏற்படும். ராசி லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால 3 ரவுண்டு சொல்லலாம். 18 வருஷம், 36 வருஷம், 52 வருஷம், அதுக்கப்புறம் 78 வருஷம். இந்த மாதிரி டைம் பீரியடில் இருக்கக்கூடிய நபர்கள், நான் சொல்கிறது 18க்கு மேல், 36க்கு மேல், 56க்கு மேல், 78க்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களை நாளாக உடைச்சோன்னா அத்தனை பேருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு க்யூர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நற்செய்தி. இவ்வளோ நாள் இருந்தக்கூடிய பிரச்சனைகளில் ஹெல்த் இனிமேல் பிரச்சனையாக இருக்காது. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரெண்டாவது, வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். நம்ம இத்தனத்தில் போய் குரு உட்காந்துருக்காருன்னா வாழ்க்கை துணையை குறிக்கும்னு சொல்லலாம். ஸோ வாழ்க்கை துணையோட ஹெல்த்து, நரம்புகள் பாதிப்பு, சில பேருக்கு ஸ்கின் உபாதைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை உருவாகக்கூடிய பிராப்தம். இதில் பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, ஒரு பெரிய பணம் வந்து நீங்கள் ஒரு கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க. எப்படி? லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது வரும் பணம் வந்து பெரும் பணமாக இருக்கும். அது 7ஆம் இடமும் கனெக்ட் ஆகுது, லக்னத்துக்கும் கனெக்ட் ஆகுது, 3ஆம் இடத்துக்கும் கனெக்ட் ஆகுது, லாபஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால கடனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கையிருப்பு பணம், எப்படி கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடிய
ஒரு பிராப்தம் கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களுக்கு உருவாக போகிறதுங்கிறது ஒரு ஐயம் கிடையாது. ஸோ ரொம்ப முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கும் சரி, மாணவிகளுக்கும் அத்தனை பேருக்கும் நல்லா இருக்குது. வண்டி வாகனங்களில் மட்டும் கண்டிப்பாக வித்தைகள் காட்டப்படாது. ராகு போய் 3ஆம் இடத்துல உட்காந்துனா சக்கரம் போடலான்னு தோணும், அதை விட குட்டிகாரணம் போடலான்னு தோணும். இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. வீலிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, யார்கிட்ட ஃபோனில் பேசினாலும் கவனமாக பேசணும். ராகுங்கிறது ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ராகு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால அந்த நிறைய பேர் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 3ஆம் இடத்துல ராகு வந்து உட்காரும் பொழுது ஆன்லைனில் ஃப்ராட்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தா மீடியாவில் இருக்கிறவளுக்கு நல்லாயிருக்கும், ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, பிராண்டிங் பண்ணுறவங்க, அட்வர்டைஸிங் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம் பீரியடில் ரொம்ப முக்கியமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு வராத பல விஷயங்கள் நல்லது நடக்குங்கிறதே ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நற்செய்தியாக கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயுமே ரொம்ப முக்கியம் மாணவிகளுக்கு ரொம்ப பொன்னான ஒரு டைம் பீரியடாக இருக்கப்படுது. அவங்க கேட்ட கோர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க இன்னொரு அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிருக்கும், செகண்ட் டைம் கிளியர் ஆகுமானா தாராளமாக கிளியர் ஆகும். இந்த டைம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வைங்கிறது கோடி நன்மைகளை கொடுக்கும், சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அது சுக்கிரனாக இருக்கனால நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு அம்சங்கள் பிராப்தங்கள் ஏற்படும்னு சொல்லலாம். ஸோ இன் ஜென்ரல், இன் டோட்டல் நம்ம பார்க்கும்பொழுது உங்களுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு 85% சந்தோஷத்துக்குரிய பிராப்தமும் 90% பொருளாதாரத்துக்குரிய பிராப்தமும் இந்த குரு கண்டிப்பாக கொடுப்பாருங்கிறது எனக்கு ஐயம் இல்லைம்மா. தனுசு ராசிக்கான பரிகாரங்கள்லாம் என்னங்க சார்? அதாவது பரிகாரம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒருவேளை நல்லா இல்லைன்னா நம்ம பெருசாக ஃபீல் பண்ணோம். ஆனால் பரிகாரம் கண்டிப்பாக அவங்க தசாபதி சரியில்லைன்னா பண்ணிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் அங்கே தேன் அபிஷேகத்துக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு நின்று சுவாமியை பார்த்துட்டு வருவது, அது பெருமாளாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. புதன் வீடுங்கிறது பெருமாளை குறிக்கும். அது ஒன்று பார்த்துக்கிட்டா போகிறோம், நிறைய வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்குமா. குரு பயிற்சி பலன்கள் இவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி மே 2025 குரு பயிற்சி மகா யாகமும் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையும் இரண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து என்ரோல் பண்ணணுன்னு இருக்கோ, குரு பயிற்சி சாந்தி நடக்கணும், குரு எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், அதனால் நேரடியாக பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி வந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண